குழந்தைங்கன்னு ஒன்று வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த லைஃப் வந்து வேறையாக இருக்கும்ல. ஹவ் வாஸ் யோர் லைஃப் பிஃபோர் லாரா அண்ட் ஆஃப்டர் லாரா? டோட்டலாக இப்படி திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா அதுக்கு முன்னாடி பயங்கர கோவக்காரன், அடிக்கிறது, முதல்ல அடிச்சுட்டு தான் முதல்ல பேசுறது ஊர்க்காரங்க, அந்த மாதிரி ஒரு என்ன. இப்போ இது சொல்லும் போது எல்லாரும் சிரிப்பாங்க, இவனா இவனுக்குலாம் அது மூஞ்சிக்கே இப்போ அப்படியே இப்படி ஆயிட்டாரியா அப்பா? அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒருத்தர் அடிச்சாலோ அவங்க திருப்பி என்ன அடிக்க வந்தாலோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்போ ஒரு பாப்பா இருக்காளே, அவ வந்து இந்த பிரச்சனைகள்ல அவ பாதிக்கப்படுவாளேன்னு யோசிச்ச நாள்லேருந்து எங்கேருந்து என் கூட இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, எங்கேருந்து உனக்கு இவ்வளோ பொறுமை, எங்கேருந்து இவ்வளோ சாந்த குணம் வந்துச்சுன்னா அந்த இங்கேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து டெலிவரிக்கு உள்ளே போயிட்டாங்க, லதா உள்ளே போயிட்டாங்க, ஆப்ரேஷன் நல்லா தெரியும், அப்போலோ ஹாஸ்பிட்டலு கடனை உடனே வாங்கி அங்கே கட்டியாச்சு, எப்படி வந்துருவாங்கன்னு தெரியும் நல்லபடியாக. ஆனால் அந்த ஒரு 2 மணி நேரம் வந்து நான் என்ன அறியாமல் அங்கே இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போய் நான் நிற்கிறேன், கண்ணில் தண்ணி வருது, நான் நிற்கிறேன், கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்கன்னு. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அப்போ டக்குன்னு கூப்பிட்டு திரும்பினா கையில் ஒருத்தங்களை கொடுக்குறாங்க, இத்தனை ஒன்றுக்கு இருக்காங்க அவங்கள அப்படியே பார்க்குறேன், அவங்க என்ன பார்க்குறாங்க. அவங்க சொன்ன அந்த விஷயம் என்னென்னா, நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், நான் ஒரு ஏரியாவில் போய் கரை சேர்ற வரைக்கும் தயவு செஞ்சு என்னை விட்டுறாத அப்படிங்கிறது அவங்க என் கையை பிடிச்சி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்.